என்ன பேசுறதுன்னு என்னைக்கு யோசிச்சதே இல்லை. மேடைக்கு பக்கத்தில் வந்தால் பேச்சு வரும். இன்றைக்கி கொஞ்சம் நான் என்னை கலகலப்பாக ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்றைக்கி உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்தில் பணியாற்றின, படத்தில் தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதேமாரி என் படத்தில் உயிருள்ள ஒரு விஷாவில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனால் படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாயகி. அதுக்கு மேலே எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா பேசுனது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்னை சாமிக்கு மீன்லாம் சொன்னிச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் குணத்தால் தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால் இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நல்லி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நான் விக்ரமன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிர்லோரிஷ படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணி. விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரெக்டர். என்னோட ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் என் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில் போய் சொல்கிறது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு தயாரிப்பாளரை பற்றி, ஒரு கலைஞனை பற்றி வெளியில் போய் எடுத்து சொல்கிறதே ஒரு பிஆர்ஓ தான். ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODU CERனு ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகனும் தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் என்னோட பணியாற்றின பையன், அவனை கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில், சொந்த ஊரில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போகிறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போகிற இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, நான் இதே வேறு விஷயத்துக்கு வெளியூர் போகிறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்லை கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன்னு சிரிக்கிற அந்த ராஜேந்திரலாம் எங்கேயோ போயிட்டான். அவன்லாம் அமெரிக்கா போய் அவனை செல்லமணி சொல்கிறாரு, ராதாரவி சொல்கிறாரு. அந்த ராஜேந்திரலாம் இனிமேல் பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனால் நான் வருத்தப்படல, ஆதங்கப்படலை. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகுள்ள அந்த நான் இறைவனை நினைத்தவன் போகிறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர் சொன்ன. அப்போ நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் இருந்தால் ஒன்றை நான் கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையனை அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீ இப்போ சொல்கிற, வேணாம் என்னை விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசில் பெரிய இடத்தை பிடிச்ச ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஒரு மறைஞ்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில் ஏன் இதை பதிவு பண்ணுறேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள விஷயம்னு ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆகிடும். நான் MA ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், BA கோல்டு மெடல். நான் எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக்கை படித்து நான் பார்த்து
டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்லை என்னுடைய படத்துல உயிரிழச்சாலின் நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம் காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகியின் தாயாக என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அழுதிருக்கையா. நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கை ஆனது வசந்தம். அதனால் தான் வார்த்தை வந்திருக்கிறது, ஒரு புது வசந்தம் விக்ரமன் வந்திருக்காரு. சொல்லு. இன்னைக்கு கொடி கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அடைச்சு வந்து என்ன பாராட்டுன்னு அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாளாட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிற, ஒரு செல்வமணியை பார்க்கிற, என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்த. அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதா ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நளின நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மா எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துடுவ. நோ. படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞனா அவர் எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்லுமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்லுமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்த இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்லுமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சாரை ரொம்ப பிடிக்கும். அது செல்லுமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்கே கலைப்புலி தானி சொல்கிறார, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்ணுறேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்குன்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனால் விஜயகாந்த் சொல்கிறாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்னை நேசித்த ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்கள் 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்கக்கூடாது. அது கண்ணடி பட்டுற மாதிரி கல்லடி முள்ளடியில் கூட தப்பு இல்லாம் கண்ணடியில் பார்த்தோம்னா எங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரியை பாடுறேன். தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்னை கட்டி பிடிச்சி தூக்கிட்டாரு. யார ஒரு ஒரு கலைஞன் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனா இருக்கிறவன் தான் ஜெய். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞன்லாம் சொல்றாங்க. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகங்க, நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமாரை கேட்டு பாருங்க, இல்லை சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்லை நளினியை கேட்டு பாருங்க. அவர் ராதாரவி சொல்றாரு, அவர் பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒன்று துண்டு பேச்சு. டி ராஜேந்தர்ட்ட வெட்டி பேச்சு இருக்காது, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மட்டக்குன்னு எழுதி வச்சு படிக்கிறதும் பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிரிழு ரிக்ஷா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்களும் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு, இவங்க வெளிச்சம் போட்டு, எனக்கு பேரு புகழ் பூமாலை பாமாலை
இதெல்லாம் நான் விரும்புகிற இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன். அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்காக போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயத்துக்கு என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சது. நான் எடுத்த க்ளோஸ்அப்பு நான் ஒன்று சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளோ பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் எடுத்தையா? இந்த படத்துடைய ஒரிஜினல் ஃபினான்சியர் யாருன்னு கேட்டால் ஃபிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் கதாநாயகியோட க்ளோஸ்அப் இது படத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேமில் ஜெமினி லேபில் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கதாநாயகியாக சரியாக வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது. சொன்னால் கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனால் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்ணுறேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கற்றுக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டாக இருக்குது, இது சினிமாவுக்கு சரியாக. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? ஃபினான்சியர்கிட்ட பேசுகிற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்தில் இந்திய திரையுலகத்தை கலக்குவாயா? அவதாயா ராணிலையா? இந்த பொண்ணு தாயா நளினி. இல்லை இப்படி இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை வரும். கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதாரி சொன்ன பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ளே இன்ன வரைக்கும் நான் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? இந்த உலகத்தை கடவுளே நேரில் நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் ஒரு விஷயம் எடுத்துட்டு நான் அப்படியே இதில் சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா? போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணுனார என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்கிறேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸு. சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கினேன் அந்த காலத்தில். 4000 அடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ்ன்னு தானே சொன்னான். இதை நீட்டு ஃபேஸாக எப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்கினா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குள்ளேயே சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை அப்படியே விரிச்சு விட்றா, ஃபுல்லாக அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்டில் வச்சு கொளுத்துறேன். அப்பயே பேக் லைட்டு, அந்த பேக் லைட் அதான் என் கதானியோட ஹைலைட்டு. பேக் லைட்டு, அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகியோட முகம் பிரைட் லைட்டு வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்தில் அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேபில் போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்தில் கலரிங் பண்ணுறதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டேன். யார் பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க, அத்தனை பேரும் கை தட்டினாங்க. அத்தனை பேரும்
என்னுடைய எதுக்கு இதை கூட சொல்கிறேன், உடனே மீடியாலாம் என்னுடைய எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். உடனே நான் என்னடா டிஆர் இப்படி பேசுகிறாரு, என் திறமைக்காக இதை நான் சொல்லலை, என்னுடைய திறமையின் இலக்கணத்துக்காக இதை நான் சொல்ல, இதை நான் தலைக்கணத்துக்காக நான் சொல்ல. இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் யாரு எப்ப எப்படி வருவாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க, மேலே இருக்கிறவங்க கீழே போவாங்கங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த எவனுக்குமே தெரியாது. படம் எடுத்தவனுக்கு கூட தெரியாது. ஒரு படம் வெற்றியா இல்லையான்னு படம் எடுக்கிறவனுக்கு தெரியாதியா. படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு கேட்டா அந்த படம் பார்க்கக்கூடிய ரசிகன் மனசுக்குள்ள இருக்கிறவன் படைச்ச இறைவன் யா. அதனாலதான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னான். ஓட்டு குத்துறது கூட ஓட்டு போடுற வரைக்கும் ஓட்டு யாரு யாருக்கு போடுவோன்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டு போடுறவனை கை முடிவு பண்றது கிடையாது. ஓட்டை டிசைட் பண்றது கை இல்லையா, கடவுள். அந்த விதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மதி, அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கதி. விதி என்று சொன்னால் விதி, மதி என்று சொன்னால் சந்திரன், கதி என்று சொன்னால் கதிரவன். இது மூணு டிசைட் பண்ணும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் கதாநாயகி அன்றைக்கு நான் இப்படி செலக்ட் பண்ணணும்னு அத்தனை பேர் அசந்தாங்க. அந்த செலக்ஷனை பார்த்து நாடே அசந்தது. அதாய உயிருள்ள தமிழ் அப்படி பேர் ஹிட்டு. தெலுங்குல பிரேம சாகரம், காதல் சமுத்திரம். 2 வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆமோதிச்சாங்க, ஒத்துக்கிறேன். அதை தாண்டி அந்த ஆந்திரா மக்கள், தெலுங்கு ஆடியன்ஸ், தெலுங்கு கூட నాకు బాగా తెలుసు, తెలుగంటే எனக்கு బాగా ఇష్టం. 2 வருஷம் ஒரு படம். அந்த ஊர் வெற்றி விழா விஜயவாடா போகிறோம், ஒன்னு ஏரியா. அந்த மக்களை தூக்கத்தில் நினைச்சா கூட எனக்கு மக்களா தெரியாது, தெய்வமா தெரியும். ஆந்திரா ஆடியன்ஸ் எனக்கு இப்போ கூட இது வந்து நான் நிறைய இதில் சொல்லுவேன், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல, நான் எந்த குளத்துக்கும் போகிறதில்ல, எந்த ஸ்தலத்துக்கும் போகிறதில்ல. ஏன்னா நான் இப்போ உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்லத்தெளிந்தோருக்கு சீவனை சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலாமணி ஒளி விளக்கே அப்படின்ற உள்ளத்தில் தான் தெய்வம் இருக்கான்னு அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் வழிக்கு போயிட்டேன். உட்காந்த இடத்துல கண்ணை மூடுறேன், மூணுன்னா அப்படியே தியானிக்கிறேன். எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. என்ன அமெரிக்கா போன என்ன பாடி பறந்து வருதுன்னு எழுதிட்டான். விமானம் தாண்டா பறந்து வரும், பாடி எப்படிடா பறந்து வரும்? அதெல்லாம் இதெல்லாம் இப்போ என்ன கேட்டால், நம்ம மறைந்த பிறகு நமக்கு என்னென்ன மலர் மாலை வைப்பாங்க, நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நமக்கு சவப்பட்டி எப்படி தயார் பண்ணுவாங்கன்னு. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு உயிரோடு இருக்குள்ளே சவப்பொட்டி தயார் பண்ண உலகம் அது. இதை விட வார்த்தையே இல்லை. படப்பொட்டி தயார் பண்ண எனக்கு நான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் பணப்பொட்டியில் கொண்டு வச்சதே இல்லையா. மேக்சிமம் படப்பொட்டியில் தான் போடுவேன். இன்னைக்கு என் ஃப்ரேம் பார்க்குறேன், நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் எல்லாரும் பழைய படத்தெல்லாம் பற்றி பேசுனாங்க. இந்த பழைய படத்தை ரெக்கார்டிங் பண்ணி மியூசிக் பண்ணுங்கிறதுக்கு 38 நாள் பாட்டை செதுக்கியிருக்கையா. 38 நாள் பாட்டை அதே டியூனு, அதே அண்ணன் மறைந்து விட்ட பாலண்ணன் வாய்ஸு, மறைந்து விட்ட அண்ணன் டிஎம்எஸ் சங்கீத சாம்ராட் டிஎம்எஸ் அண்ணன் வாய்ஸு, அதே நம்மளுடைய மலேசிய வாசுதேவன் வாய்ஸு. அந்த வைகைக்கரை காத்துக்கு எனக்கு உயிர் கொடுத்த அண்ணன் ஜேசுதாஸ். வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியரில் என்னால் தேவதாசியும் மறக்க முடியாது, அண்ணன் ஜேசுதாஸையும் மறக்க முடியாது. அவர் மேலே எனக்கு அப்படி ஒரு, அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது, ஒரு தாளாத மயக்கம். அவர் மேலே எனக்கு ஒரு தாளாத ஒரு இது. ஏன் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய சங்கீத ஒரு பெரிய சங்கீத சாம்ராஜ்யத்தை கட்டி போட்ட ஒரு மனிதன். அதாவது அவருடைய பாட்டை இந்தியில் கேட்டுக்கொண்டு அந்த கோரி திறக்கம் அந்த பாட்டெல்லாம் கேட்டால் ஒரு 100 தடவை கேட்பேன். அவரை நான் பாட வைக்கிறது என்பது ஒருதலை ராகத்திலே அவர் பாட வைக்கணும்னு உருகி போய் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டேட்டு கிடைக்கல. அதுக்காக தான் ஜெயச்சந்திரன் பாட வச்சேன். கடவுள் வாழும் கோயிலில் கற்பூர தீபம்.
அவர் இந்த வைகைக்கரை காத்தை, நான் ஒரு சின்ன பையன், அவரோட வயசுக்கு முன்னாடி, அவரோட அறிவுக்கு முன்னாடி, அவரோட ஞானத்துக்கு முன்னாடி என்னோட இசை ஞானம்லாம் ஒரு சும்மா. நான் சொல்லக்கூடிய அந்த ராகத்தை, அந்த வரிகளை அண்ணன் சொன்னார் பாருங்க, அழகா சொல்றாரு. விக்ரமன் சொன்னாரு, திருக்கோவில் வாசல் அது திறக்கவில்லை, தெருக்கோடி பூஜை அது நடக்கவில்லை, தேவதையை காண்பதற்கு வழி இல்லை. இது இப்படிலாம் வரி. கூண்டுக்குள்ளே அலைமோதும் காதல் கிளி அவள் பாவம், இப்படிலாம் வரும். காதலில் வாழும் கன்னி மனம் காவலில் வாடையில் கன்னி விடும். அங்க கன்னி மனம் 2 சுழி இன்னு, அந்த காவலில் வாடையில் கன்னி விடும், அங்கேயும் 2 சுழி இன்னு. ஆனா மீனிங் வேற. என்னோட படத்தோட எல்லா பாட்டையும் கேளியா, பாட்டோட வரிக்கு மீனிங் சொல்ற, எப்படி சொல்ற, அதை பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு அதை பேசுறவங்களுக்கெல்லாம் அத்தனை லட்சம் வியூஸ் கிடைக்குது, அத்தனை மில்லியன் வியூஸ் கிடைக்குது. எனக்கு அப்ப என்ன வியூஸ் கிடைக்கணும்? நான் இப்ப வியூஸையும் நம்புறதில்ல, நியூஸையும் நம்புறதில்ல. லைஃப் மாறிடுச்சு. என்னமேலுக்கெல்லாம் இந்த பேரு புகழ் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எங்க போக முடியும்? மேலோகத்துக்கு போகும்போது எந்த பேரும் வராது, புகழும் வராது, எதுவுமே வராது. நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வரும். இன்னைக்கு நான் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் என் பையன் சிம்பு. நான் இன்னைக்கும் பேசுறேன் இத்தனை தெம்பு, அதுக்கு காரணம் என் பையன் சிம்பு. யாரு வேணாலும் என் மேல விட்டு பார்க்கட்டுமா அம்பு, யாரு வேணுமாலும் பண்ணி பார்க்கட்டுமா வம்பு, யாரு வேணுமாலும் சீவி பார்க்கட்டுமா கொம்பு, இல்ல முற்றத்துக்கு கொண்டு வரட்டுமே கொம்பு. என்கிட்ட இருக்குது தெம்பு, காரணம் நான் பெத்த புள்ள சிம்பு. விட்டாது பாயிர அம்பு. நான் சொல்றத நம்பு. எங்க ஏத்தனை எங்க இறக்கணும் அப்படின்னு டயலாக் அடுத்தவங்க எழுதி கொடுத்த டயலாக் பேசுறோம். டிஆர் இல்ல, நான் சொந்தமா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், तेलुगु बागा तेलुसु, हिंदी थोड़ा थोड़ा मालूम है, हिंदी में बात कर सकता हूँ, हिंदी में बात करने के लिए कोशिश कर रहा हूँ, हिंदी ला पाडुवें, हिंदी ला पेसुवें, हिंदी ला पाडुवें, तालतोड़ पाडुवें, ஞானத்தோட பாடுவேன். இது தலைக்கண இல்ல, கன்னடம் ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು, மலையாளம் குறைச்சு நான் மலையாளத்தை சம்சாரிக்கும். எனக்கு எல்லா மொழியும் மதிப்பேன், மற்ற மொழிகளை மதிப்பேன், என் தாய்மொழியை துதிப்பேன். மற்றமெல்லாம் எனக்கு சித்தி பெரியம்மா, என்னுடைய தாய் எனக்கு அம்மா. மற்றவங்க மாதிரிலாம் எங்க அம்மா தான் அம்மா. மற்ற மொழியெல்லாம் சும்மான்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மொழியும் அவங்கவுங்களுக்கு அம்மா. என் தாய் எனக்கு அம்மா. ரவி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் படத்தில் அவங்க அம்மா எப்படி மதிச்சாருன்னு. என்ன அம்மா எனக்கு முக்கியம், அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்க அம்மா முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேடையில் காதல் சுகுமார் நான் மேடை ஏற்றணும்னு அவசியமே இல்லை. என் காதலில் நடித்த பையனை நான் மேடை கூப்பிடுறேன். இன்னைக்கு டி ராஜேந்தர் இந்த சிங்கிள் பசங்களில் Z5 எனக்கு ஒரு பெரிய ஒரு மைலேஜை கொடுத்தது. அதில் என்னையும் என் மகன் ஒரு பக்கம் டிஆர் ஒரு பக்கம் எஸ்டிஆர் நேச்சர் ராவணன் ஒரு பூங்கொத்தை கொண்டு வந்துடுறான். அதிலே எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. எவன் இந்த பூங்கொத்தை வாங்கிற பழைய ஆளாக இருந்தா, ஏன்டா இத்தனோண்டு பூங்கொத்து வாங்கினீங்க, அந்த பையன் இவ்வளோ பெரிய பூங்கொத்து வாங்கிட்டு வரான், என்னோட பூங்கொத்து விட அவனோட பூங்கொத்துன்னு. ஆனால் அவன் வாங்கின பூங்கொத்து வாடிடும், ஆனால் என்னோட மனசுங்கிற பூவால் ஒன்று வாடுத்துறேன்டா. இது வாடவே வாடாது. ஏன்னு கேட்டால் ரோஜாவுக்கு போய் நான் பூமாலை போட்டு வாழ்த்திருந்தா கூட நிற்காது. அன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரை பற்றி பேசுனா நான் நிறைய பேசணும். சூப்பர் ஸ்டார் ரஜினி உட்காந்துருக்க அந்த மேடைக்கு இங்கே போயிருக்கேன். அன்னைக்கு கூட ரோஜா வந்திருந்தாங்க அந்த அம்மா. நான் பேசுகிறேன், அப்படி சிரிக்குது, அப்படி சந்தோஷப்படுது. பல பேர் மூஞ்சில் ஆடுல இடி அடிக்குது. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் அப்படி சிரிக்குது. என்ன கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணுயா. இந்த பொண்ணுங்களுக்கு கதாநாயகிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மை இப்போ எல்லாம் சொன்னாங்க. ஏன் என்ன நல்லி இப்படின்னா, ஒன்னே ஒன்று சொல்கிறேன், யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. என் படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன். எல்லாருமே. அது ராதாரவி நம்புகிறாரோ இல்லையோ, ராதாரவி இந்த தேர்தலில் நிற்கிறீங்க,
நீங்களும் ஒரு நண்பரும் நிற்கிறீங்க. நீ கும்பராசி. நீங்கள் வந்து ஒன்று தோல்வியை சந்திக்க எழுதி வச்சுக்க. ரைட் இட் இந்த பேப்பர். சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இதை சொல்கிறதுனாலே நான் பல பேருக்கு கெட்டவன். பொய் உண்மையை மறைச்சு சொன்ன அது நல்லிம்மா உனக்கு இப்படி இருக்கு, நீ இந்த ராசி, இந்த மேடையில் சொல்ல மாட்டேன். உடனே யாராவது ஃபோன் பண்ணி இதுதான் ஒரு ராசியா அப்படி நல்ல நேரத்துக்குள்ளே பாராட்டிடுவான். கெட்ட நேரங்குள்ளே என் கதாநாயகி ஏதாவது சொல்லிடக்கூடாது. என்னத்துக்கு இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் வாட்டர் கொடு. தண்ணி குடிச்சா தப்பு இல்லை, தண்ணி அடிச்சாதான் தப்பு. ஓகே, ஏன்னா எம்ஆர்ஓட ரசிகன். எடுக்குது தாகம். டி ராஜேந்தர் எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். பேசக்குள்ளேயே அவரை சோகம். என்னடா என்ன பக்கத்தில் வச்சுட்டு எங்க அப்பா மாதிரி பேசுறாரு. பேசுவேன். அவரோட நடிப்பார். என் வீட்டில் யாரு என்ன பேசினாலும் பார்த்தீங்கன்னா, இவர் சொன்னார் ஒரு தப்பு பண்ணாரு. ஒருத்தர் இடையில ஓடி வந்துட்டான். ஷார்ட் வீணை போயிடும். என் நண்பன் கஷ்டப்பட்டு அத்தனை டேக் அப்படி ரவுண்ட் டாஸில் போட்டு அத்தனை டைலாக் விட்டுருக்கான். இடையில ஒருத்தர் ஓடி வந்துட்டான்னு சொன்னாங்க. மற்றவன என்ன யோசிப்பான், ரீடேக்குன்னுவான். ஏண்டா வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்க மாட்டேன்னா, ஏய் வச்சுக்க ஷார்ட். ஓகே ஜோட். டி ராஜேந்தர் தாளந்தட்டம் பாடுவோம் பாட்டே இப்படி போடும் அடிக்கடி ரூட்டு. டி ராஜேந்தர் தட்டம் பீட்டே, ராஜேந்தருக்கு தனி ரூட்டு. சும்மால ஒரு சினிமாவுக்கு வந்து ஒருத்தன் ஜெயிக்க முடியாதியா. சினிமாவுக்கு வர்றதுக்கு என்ன அவ்வளோ செதுக்கியிருக்கேன், கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கேன். என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ சொன்னேன். என்னோட படத்துக்கு ஃபிலிம்கோ காதர் தான் இது பண்ணாங்க. என்னோட முதல் படத்தில் என்ன உருவாக்குனது இஎம் இப்ராஹிம். அதனால தான் இன்னும் என்னோட பாதி நண்பர்கள் முஸ்லீம்ஸ் தான். இன்னைக்கு ஃபாரூக் பிக்சர்ஸ்னு என்னோட ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்திருக்காரு. என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு இது. அவரு கூட ஒரு பொன்னாடை எடுத்து வை போத்தணும். என்ன இதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னோட அசோசியேஷனில் இருந்த ஸ்ரீராம் இங்கே வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து நன்றி. பொன்னாடை தானே கேட்குறேன், என்ன பொண்ணுலே செஞ்ச ஆடையாக கேட்குறேன். அதனால் இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து என்னோட வாழ்க்கையில் என்ன ஒரு டீ வாங்கி கொடுத்தவங்க கூட நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நான் என்னுடைய பத்திரிகையாளர்கள் மீடியா நண்பர்களை பற்றி வாங்க என்ன செய்யணும். போயிட்டு தப்பா ஏதாவது பேசிட்டுன்னா, அதாவது நான் இப்போ இப்படி இவளை என்னடா இவ்வளோ ஒரு இதாக பேசுகிறேனே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதெல்லாம் சொல்கிறத விட, இந்த மீடியா நம்ம இங்கே வந்தேன் பார்க்குறேன். நம்ம தினத்தந்தி பழனிக்குமார், ஒரு பக்கம் விபி மணியை பார்த்துட்டேன், ஒரு பக்கம் தேவராஜை பார்த்துட்டேன், என்னோடய மக்கள் கொள்கிற ராம்ஜியை பார்க்குறேன், நம்மளுடைய தேவி செந்திலை பார்க்குறேன். எனக்கு அப்படியே என்ன ஃப்ளாஷ்பேக்கியா. என்னுடைய பத்திரிகை உலகத்து நண்பர்கள் யாரையும் பத்திரிக்கைக்காரன்னு நினச்சதே கிடையாது. நான் என்ன சினிமாக்காரனா அவனை பத்திரிக்கைக்காரன் பிரித்து பார்த்ததே இல்லை. நாங்களும் ஒரே இது வந்து ஒப்புக்காக சொல்கிறது இல்லை. ரியாஸை பார்க்குறேன், பிஆர்ஓ சந்தோஷப்படுறேன், கிளாமர் சத்யாவை பார்க்குறேன் சந்தோஷப்படுறேன். எல்லோரும் என்னோட கேரக்டர் என்னென்னா எல்லாரும் சொல்லுவான், இவர் ரொம்ப கோவக்காரு, இவர் அது இதெல்லாம். ஒரு காலத்தில் நான் கோபமாக இருந்ததெல்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னா சொல்ல. அந்த கோவம்லாம், இந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ அப்படியே இன்னொன்று நான் எல்லாரும் சொன்னேன். காதல் சுகுமார் கூட தெரியும், ராதா ரவிக்கு தெரியும். எல்லாரும் என்ன நினைக்கிறேன், நான் சீரியஸாக படம் எடுக்கிற டைரக்டர் மட்டும்தான் தெரியும். நான் என் படத்தில் அவ்வளோ காமெடி சீன் எடுப்பேன். என் காமெடி சீன் எடுக்க கவுண்டர் சிரிப்பார், ராதாரவி சிரிப்பார், காதல் சுகுமார் சிரிப்பான், கவுண்டமணி என்ன சிரிப்பார், சந்தானம் சிரிப்பார், எல்லாருமே சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. நல்லி கூட ரசிக்கும், சிரிக்கும். ஆனால் படத்தை ஃபைனல் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டேஜ் ப்ராப்ளம், காமெடி சீன்ஸ்லாம் தூக்கிட்டு ஒரு ரியல் என்ன அதை அந்த காமெடி சீன் எடுத்தப்போ சிரிச்சேன்னா அந்த காமெடி சீன் ஃபுட்டேஜில் தூக்கணும்னு உட்காந்து அழுவேன்.
இதுதான் என்னோட உண்மையான கேரக்டர். ஆனால் இன்னைக்கு இனிமேலாம் அழுகுற மாதிரிலாம் படம் எடுக்கிறத விட இப்போ காதல் படம் எடுக்க போகிறேன். அந்த காதல் படம் 50% காதல்னு 50% காமெடி. காமெடியை தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா? லைஃப் ஃபுல்லாக எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. எல்லா பையனும் டென்ஷன்லாம் வாழறான், ஃபோனையே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் டிஆர் வந்திருக்கேன், வந்துட்டு போ. நான் எஸ்டிஆரோட அப்பா. எஸ்டிஆர் எங்கே இருக்காரு? ஏதோ உன் பக்கத்தில் பின்னாடி எங்கே இருக்காரு எங்கே இருக்காரு அப்படி இருக்கான் வாழ்க்கையில். ஏன்னு கேட்டால் அப்பா மதிக்க மாட்டேங்கிறான், அம்மா மதிக்க மாட்டேங்கிறான், சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான், லவ் பண்ணுற பொண்ணையும் மதிக்க மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அதை விட அழகாக இருக்கலாம். அட என்னையா உலகம் இது! இன்னைக்கு நான் சொல்கிறேன் சார், இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுகிறேன். வேகமாக ஆதங்கப்பட்டு ரொம்ப இது பற்றிலாம் வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபீலிங்கு, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாதீங்க, மென்மையாக பேசுங்க, தன்மையாக பேசுங்க அப்படின்னு என் வீட்டில் என் உஷா சொல்லி, என் மனைவி சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பா நீங்கள் மென்மையாக பேசுங்க என் பொண்ணு இலக்கியா சொல்லி அனுப்புது. அப்போ எப்படிப்பா பேச போகிற, நல்ல கரெக்டாக பேசுப்பா அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து என் பையன் பேசுகிறான், சிலம்பரசன் பேசுகிறான், சின்ன பையன் பேசுகிறான். நான் இங்கே வந்து பேசுனால அதனால ஒரு மாதிரி அப்படி சரி கலக்கலன்னு பேசுவேன் தான் வந்தேன். என்னை கண்ணீர் விட வைக்கிறது இந்த நளினி. நான் உனக்கு என்ன படத்தில் தான் உன்னை நான் அழ வச்சேன், நிஜ வாழ்க்கையில் மேடையில் வந்து என்னை அழ வைக்கிறதுக்கா நீ வர? இல்லை தப்பா எடுத்துக்காத. ஏதோ என்ன கேட்டாக்கா, என் வாழ்க்கையில் என் மனைவி உயிருள்ளவரை விஷயம்னா நான் கல்யாணம் ஆன பிறகு எடுத்த படையா. அதாவது இப்போ பாரு, நம்ம செல்வமணியை பற்றி சொன்னால், நான் உயிருள்ள விஷயம் சொல்கிறேன்ல, அவரோட படத்தில் பிடிச்ச எனக்கு செம்பருத்தி. ஏன் தெரியுமா? ஒரு காதல் கதை. செம்பருத்தி அவர் நெஞ்சத்தில் நின்றது ஒருத்தி, அவரை காதலித்தார் மனதில் நிறுத்தி. அதாயா செம்பருத்தி. என்னன்னா, என் வாழ்க்கையில் உயிர் உள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். கல்யாணம் பண்ண படம் சூப்பர் ஹிட்டு. கரம் பிடித்த மனைவி வந்த நேரம் அந்த படம் சூப்பர் ஹிட். என்னுடைய மனைவி என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. நளினி அந்த படத்திலே அதை ஆமோதித்த ஒரு தேவதை. இதான் உண்மை. என் மனைவி அவள் தான் உயிருள்ளவரை விஷா, என் வாழ்க்கையின் அதிர்ஷ்ட தேவதை. இந்த படம் உயிருள்ள ஒரு விஷா என் வாழ்க்கையில் வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதை சார். 1983 மார்ச் 4 4 ரிலீஸ் பண்ணேன். இங்கே ராதாரவி சொன்னார், ராஜேந்தர் டைம்லாம் பார்ப்பேன், இது பண்ண இந்த படம் கூட நான் ஏப்ரல் 14 காதலர் தினம், காதல் மனம் வந்தாட காதலர் தினம் கொண்டாட அப்படின்னு பாட்டு போட்டு இது பண்ணி காமிச்சேன். ஆனால் ஏப்ரல் 14 நான் அந்த காதலர் தினத்தை விட நான் தேடின தேதி என்னன்னா பிப்ரவரி 4. அதுதான் மைதிலி என்னை காதலி. மார்ச் 4 அதான் உயிருள்ள ரிலீஸ் ஆன நாள். அந்த நாளை எனக்கு பிடிக்கும். என் மனைவி பிறந்த நாள் 22, அது கூட்டின நாள். எனக்கு நாளை பிடிக்கும். நான் மயிலாடுதுறையில் ஈஎம் இப்ராஹிமியை தேடி போகிறதுக்கு வடகர பஸ் ஏறுவோம், அந்த பஸ்ஸோட நம்பர் 4. எனக்கு நாளை பிடிக்கும். நான் அந்த நாளை வச்சுக்கிட்டு தான் பிப்ரவரி 4 வரலான்னு பார்த்தா முடியல சூழ்நிலை. ஏன்னா பிப்ரவரி 6 என் பையன் சிலம்பாட்டம் வந்தோன்னு நான் என் படத்தை தள்ளிக்கிட்டேன். இப்போ தள்ளி வரேன். இப்போ பிப்ரவரி 13 இன்னைக்கு டிசைட் பண்ணுறதுக்கு கூட ரீசன் அன்னைக்கு சொன்ன மாதிரி, ஒரு வேளை தம்பி விஜய் சாரோட படம் வந்ததுன்னா கூட நான் படத்தை தள்ளி போவேன்னு சொன்னேன். எல்லாரும் தப்பா எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு முன்ன நீங்கள் நினைக்கிற காலத்து சினிமாலாம் இன்னைக்கு இல்லை. நீங்கள் நான் அது அப்படி வருவேன்னா, அந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், இந்த படம் வந்தாலும் நான் மோதுவேன், எந்த படம் வந்தாலும் மோதுவேன் என்று சொல்லி நான் குதிக்க தயாராக இல்லை துள்ளி, வார்த்தை விட தயாராக இல்லை அள்ளி, சூழ்நிலை பார்த்து படத்தை விட வேண்டுமா விடுவேன் தள்ளி. இதுதான் இன்னைய ராஜேந்தர். முன்னெல்லாம் சத்திரியன் ராஜேந்தர், இன்னைக்கெல்லாம் சாணக்கியன் ராஜேந்தர். இப்ப என்னடா இது அது பேசல இது பேசல, பாலிடிக்ஸ் பேசல, இந்த புலி பதுங்குது. இன்னொன்று, நான் பாலிடிக்ஸ் பேசி என்ன, நான் பாலிடிக்ஸ் பேசினப்ப அப்படி இப்போ கொள்கைக்காக பேசினப்ப அப்படி பேசினப்ப உறக்க பேசினப்ப ஈழத்தமிழர்களுக்காக என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்காக எனக்கு என்ன பட்டையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன பெரிய பொன்னாடைய போத்திட்டாங்க. அதெல்லாம் சும்மா. இங்க தலையெடுத்து நல்லா இருந்தாதான் வாழ்க்கை. எதுக்கியா இருக்கவே இருக்கு நம்ம சினிமா. எனக்கு வாழ்க்கையில் பிடிச்சது 4 அம்மா.
ஒன்னு என்ன பெத்த அம்மா, நான் பார்த்ததில்லை பிரம்மா, அதுக்கு எடுத்தது என்ன ஆளாக்குன சினிமா, இன்னொன்னு என்னுடைய இந்த தூய்மையான ஆத்மா, இந்த ஆன்மா. நான் சினிமா என்ன வாழ வைக்குது, என் ஆன்மா என்ன வாழ. நான் படுத்தா நிம்மதியா தூங்குறையா? டி ராஜேந்தர் அப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன் என்ன வேணா சொல்லு, நான் சிரிப்பேன். ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்ப தலையில இடி உழுதுன்னு சொல்ல, இடி உழுது, அதுக்கு என்ன மியூசிக் போடலான்னு யோசிப்பேன். இதுக்கு இந்த தண்டருக்கு இதுக்கு என்ன பேங்க் கொடுத்தா கரெக்டா இருக்கும்? அது உழுதுன்னா அப்படி கொடுக்கலாமா? இன்னைக்கு மாடர்னா எப்படி கொடுக்கலாம்? இப்படி யோசிப்பேன். இதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். பசங்கள்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சாவக்கூடாது. நீ வாணியா, உன்னை எவன் வேணா என்ன வேணா திட்டுட்டுமே, திட்டவன திண்டுக்கலுக்கு போக சொல்லி. இந்த மூட விட்டு கேரக்டர்லாம் ஒன்னு முடியாதுங்கிற வார்த்தையை மூட்டை கட்டி கொண்டு போய் மூர்மலை கட்ட வித்துனியா? மனுஷன் தில்லோட நிக்கணும். டி ராஜேந்திரன் தில்லு. என்ன பார்த்துட்டு வாழ்க்கையில எல்லாம் துணிச்சு நில்லு. இந்த மோட்டிவேட் பண்றது இது வார்த்தையா தெரியும். என்ன பார்த்துட்டு இளைஞர்களா சார் நம்ம மீடியாவே இதை போடுங்க, வேற எதை போடுறீங்களோ இல்லை இதை போடுங்க. இன்னைக்கு நான் இந்த செயின்ட் ஜெயபால் படத்தை கதாபாத்திரத்தை நடிச்சு நான் நிக்கிறேன்னு காரணம் என்ன காரணம்? எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியாது, அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவரோட பாணி எனக்கு பிடிக்கும். இந்த செயின்ட் ஜெயபால் கதாபாத்திரத்தை நான் உருவாக்குனது ரஜினிக்கு தான். அவருக்காக தான் டெய்லர் அப்படி பண்ண. 1 2 3 என்னைக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த அங்கிக்க. ரஜினின்னா அந்த ஸ்டைல வேற. ஆலையில்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்ற மாதிரி சூழ்நிலை காரணமாக அண்ணன் ரஜினி சாருடைய அவர் என் படத்தில் நடிக்க விரும்பினாரு, கதையை கேட்டாரு, பாட்டு. ரஜினி நடந்தா அதுக்கு நான் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணு. அசஞ்சா எப்படி இருக்கும்? நின்னா மியூசிக்கு, குனிஞ்சா மியூசிக்கு, அசஞ்சா மியூசிக்கு, நடந்தா மியூசிக்கு. அடி நாடே அப்படி அடிப்பையா, அப்படி பாடுவையா? கூலியில் போய் ஒரு பிட்டு பண்ணதுக்கு நாடு தாங்கல. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா டக்க டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா தட்டுறான். என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா? அப்படி நான் பெரிய இவரெலாம் இல்லை, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலாக பாடுறேன். அங்கதான் விஷயம். அது ஏஐ, பிஆர் பண்ணது இயற்கை. இங்க தாளம் போடும் என் கை. வரும், இது தட்டுனா தாளம் வரும், ராகம். கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜிக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜிக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜிக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜிக்கே. அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி தங்கறது, ஏ துங்காதடி துங்காதடி எங்க மனு, ஏ தங்காதடி தங்காதடி தங்கறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. என்ன எனர்ஜின்னு கண்ணு வைக்காத. என்ன என்ன எனர்ஜி சொல்லட்டுமா? என்ன எனர்ஜின்னு இப்ப சொல்றேன். தலைக்கணல்ல காலேஜில் இந்த மாதிரி ட்ரம் அடிச்சேன், இந்த மாதிரி டேபிள்ல தாளம் அடிச்சேன். கூட இருக்க அத்தனை பேரும் தம் அடிச்சேன்யா, நான் தம் அடிக்கலையா? உடனே நீங்க நினைப்பீங்க என்னடா இவன் தம் அடிக்கலையே, இவன் நல்லவங்கிறதுக்கா? இல்லை சார், தம் அடிச்சாக்கா என் வீட்டில் குடும்பம் அடுப்பு புகையாது சார். என் வாயில் நெருப்பு புரிஞ்சா எங்கள் வீட்டில் அடுப்பு புகையாது சார். எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்த தயிர் சாதத்தி எலுமிச்சை சுரி சாப்பிட்டு படித்து ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டால்
என்னால் தம் அடிக்க முடியாதையா? இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் இவருக்கு என்ன எனர்ஜின்றீங்க. நான் அன்னைக்கு வாழ்க்கையில் தம்மை தொட்டதே கிடையாது. ட்ரம் அடிப்பேன், ஆனால் தம் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு தம் பிடிச்சி நிற்கிறேன்னா காரணம் தம் அடிக்காமல் இருந்ததாயா. இதை பார்த்தாவது இளைஞங்கள்லாம் கற்றுங்க ஐயா. என் பையன் நடித்த படம் வேணா தம்மா இருக்கலாம், ஆனால் டிஆர் தம் அடிக்க மாட்டேன். அவன் நடித்த படம் தம்மு, அந்த தம்மு வேற. அவனும் இன்னைக்கு தம்மோடு தான் நிற்கிறான். நான் சொல்றது வேற தம்மு, அதாவது காதல் சுகுமார். நான் சொல்றது வேற தம்மு, அதை நீ 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 வேற மாற்றக்கூடாது. இன்னொன்று என்னடா டிஆர் ரொம்ப கலகலப்பாக பேசுனேன். ஐயோ போகும்போதே எதே எடுத்துகிட்டு போகிறோம், வந்தாங்க மீடியா, அங்கேருந்து வந்தோன்னு அங்கேருந்து வந்த பழனிக்குமார் சொல்கிறாரு, அன்னைக்கு பேசுனது சூப்பர், அதை விட இன்னைக்கு நல்லா பேசணும். அப்படியே சும்மா டல்லாக நான் இந்த படத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த படம் ஒரு 350 நாள் ஓடி. எப்படா 3 நாள் ஓடுறதுக்கு கஷ்டம், வெள்ளி சனி ஞாயிறுக்கே அவன் முக்கிக்கிட்டு கிடக்குறான். இதில் 350 நாள். இந்த அல்வா கொடுக்குறதுலாம் எனக்கிட்ட நடக்காது. நான் அதெல்லாம் நம்பவே மாட்டேன். நான் கனவு தவிர பணத்தை யாராவது என் கையில் கொடுத்தாங்க, அந்த பணத்தை எனக்கு கிள்ளி பார்ப்பேன், இது ஒரிஜினல் டூப்பான்னு. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு நான் ஒன்று விரும்புகிறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவள் பொண்ணு விரும்புறன்னு சொல்கிற அவளுடைய இதழில் சொல்லக்கூடிய வார்த்தையை விட அவள் கண்ணு சொல்லு, அதான் என் காதல். இன்னைக்கு லவ் ஸ்டோரி இப்படி எடுக்கிறேன்னா எப்படி எடுக்கிறேன்? ஒரு பொண்ணோட கண்ணை புரிஞ்சிக்க முடியாத ஒன்னால ஒரு பொண்ணை எப்படியா புரிஞ்சிக்க முடியும்? ஒரு பொண்ணோட அதை வார்த்தையால சொல்ல முடியாத அத்தனையும் பார்வை சொல்றியா, அதான் என் காதல். அதனாலதான் சொன்னால்தான் காதலா, சொல்லாமலே பாடலா, சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது, மனசு தவி. டி ராஜேந்தர் சும்மாலாம் ஜெயிச்சு இல்ல, சும்மாலாம் நின்று இல்லை. இங்கே தேவராஜ் பார்க்குறாரு, நான் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர், நம்மளுடைய தேவி செந்தில் பார்க்குறாரு, அத்தனை பத்திரிகை அத்தனை நண்பர்களுக்கு என்னோட நன்றி. இப்போ நான் பேர் சொல்லணும்னு வச்சுக்க, கமலா தேட்டர் ரமேஷை சொல்லலாமா, ஸ்ரீராம சொல்லலாமா, நம்ம இவரை சொல்லலாமா, யாரையோ சொல்லணும், யாரையோ பாராட்டணும். இன்னொன்று எனக்கு இன்னைக்கு வந்ததில் என் படத்தை பற்றி நான் பேசுகிறத விட இப்போ செல்லுமணி பேசினார் பாருங்க, அவரோட கேப்டன் பிரபாகர் பார்த்து நான் தலை சுற்றினேன். நான் புது வசந்தம் பார்த்துட்டு அப்படி என் படத்தில் நடித்த தங்கை கோரிக்கையில் நல்லியோடு நடித்த ஆனந்த் பாபு அப்படி அற்புதமாக பயன்படுத்தியிருந்தேன் இந்த மனுஷன். எனக்கு அடுத்தவங்க படத்தை அப்படி ரசிப்பேன் நான். யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை, யாரை பார்த்துமே பொறாமப்பட்டதில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தே நான் பொறாமப்பட மாட்டேன். ஏன்னா என்ன கேட்டால் என்ன வாழ்க்கையில் என்னுடைய டயலாக்க, என் ஸ்டைல, என்னோட பாவத்தை, என்னுடைய நடைய, என்னுடைய உடைய, என்னுடைய பாவனைய அப்படி தட்டி கொடுத்த ஒரு கலைஞன். ஆனால் ஒன்று, அந்த காட்சிட்டு எனக்கு தான் கொடுத்தாரு. அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னார். என்னால் நான் தயாரிக்கிறது உள்ள டைரக்ஷன் கேட்குறேன். நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளோ ரூபா சம்பளம், ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளோ சொன்னேன். நான் தயாரித்தா இன்றைக்கி என்னோட பிரச்சனை தீர்வு ரஜினி. இல்லை நான் பெரிய கம்பெனியில் மட்டும்தான் நடிக்கிறது, கொள்கையாக வச்சுருது ராஜேந்தர், தப்பாக எடுத்துக்காது என்ன. அப்போ நான் சொன்னேன், ஓகே தலைவா, நண்பா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு, தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு நான் ரஜினி வச்சு படம் எடுக்கல, ரஜினியோட பிளட் ஸ்டோன் டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்கினேன். ரஜினியோட ராஜாதி ராஜா படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்ன சில ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு எது பிடிக்குதோ, பிடிச்சா பிடிச்சது தான், பிடிக்கலன்னா பிடிக்கல தான். எதுக்காக சொல்கிறோன்னா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, இந்த செயின் ஜெயபால் வருகிறார், அவர் செயின் சுற்றி இருந்தா, அந்த செயினை சுத்துறதுக்கே தலை ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி செயின் ஜெயபால். அவருக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் நான் வைக்கவே இல்லை. அவர் ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை. அவரோட ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணல. நான் என் பாணியில் பண்ணேன், எனக்குன்னு ஒரு ஸ்டைலை வகுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடித்து நான் இவ்வளோ பெரிய ஒரு நடிகனாக ஆகி நான் டைரக்ட் பண்ணுறது தான் ஏன் வந்தேன். எனக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் விற்கிற மாதிரி டைரக்ட் பண்ணணும், செல்லுமணி மாதிரி டைரக்ட் பண்ணணும்.
நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைஞர். எல்லாரும் நடிக்க, எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும், சந்தானத்தை நடிக்க வைக்கணும், கூல் சுரேஷை நடிக்க வைக்கணும், ராவணனை பேச வைக்கணும், நளினியை பேச வைக்கணும், ஜீவிதாவை பேச வைக்கணும், ரூபாவை பேச வைக்கணும், அப்படின்னா எல்லாரையும் நடிக்க வைக்கணும். நான் டைரக்ட் பண்ணணும். அதான் வந்தேன். என்னோட சூழ்நிலை வேறு வழி இல்லை. ரஜினி சார் இது மிஸ் ஆனோன்னு நடிக்க நான் அவர் கொடுத்த பாதையில் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அவர் அன்னைக்கு நடிச்சிருந்தா வேற விஷயம். நான் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். இன்னைக்கு என் கையில் இத்தனை 1000 கோடி இருந்திருக்கும். நான் இங்க நிக்க மாட்டேன், தேர்தல் காலத்தில் நிற்பேன். என்கிட்ட இன்னைக்கு இல்ல 500 கோடி 1000 கோடி. என்கிட்ட இருக்கிறது ஒன்லி தாடி. ஆனா இது இல்ல, வெறும் தாடி. பஞ்சு டைலாக வருது. இந்த அம்மா கவிதா வந்து மேடையில் பேசுன்னு கொண்டா தமிழ்நடையோட பேசுனுச்சு. முதல் நாள் சிலம்பாட்டத்தில் பேசுனுச்சு. வேற யாரை காம்பேர் கொடுன? சிங்காரவழி என் நண்பன் சிங்காரவடன் டைமண்ட் பாம்பு அந்த அம்மா கவிதா பேசணும். அந்த அம்மா பேசிட்டியா? அந்த அம்மாவுடைய அந்த தமிழ் ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு வந்து தஞ்சை சீனியர்ஸுக்கு படத்துக்கு பேசாமல் எந்த படத்துக்கு பேசும் போயிட்டு வந்துட்டேன். ஒரே டைலாக்கு. அந்த பொண்ணு பின்னாடி இன்னைக்கு சிரிக்குதா இல்லை இவர் தப்பாக சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த அம்மா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன்னா ஓகே பாருங்க. தினமலர் அதை ஒரு பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா என்னோட ஊர் எதுன்னு சொன்னேன். ஒரு 4 கேள்வி கண்ண தஞ்சாவூர்னு சொன்னிச்சு. ஒரு 4 கேள்வி கூட கேட்டுக்கொண்டேன். எனக்கு என் ஊர்னா ரொம்ப பைத்தியம். என் ஊர்னா எனக்கு அது மேலே ஒரு பெரிய இது. என் தஞ்சை அவன் தன்னோட பேரை யார் வைப்பான்? தன்னுடைய கம்பெனிக்கு பேர் வந்து தான் பேரை வச்சுப்பான். நான் என்னுடைய தஞ்சை மாவட்டத்துக்கு தஞ்சை சீனியர்ஸ்னு பேர் வச்சேன். அப்புறமா என் பையன் பிறந்தோன்னே சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அது வேற விஷயம். ஏன்னா அந்த தஞ்சையை பிடிச்ச மாதிரி தஞ்சையை நெஞ்சுக்குள்ளே இருக்குது, சிம்பு என் நெஞ்சுக்குள்ளே இருக்கான். என் பையன் சிலம்பு இருக்கானா, அவனோட ஷார்ட் நேம் சிம்பு. அதனால சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் அவன் ஊர் மேலே அது அவனுடைய இடத்து. என்னோட அண்ணாமலை இது உலகத்தில் எனக்கு எந்த இடம் பிடிக்குதோ இல்லையோ, சிதம்பரம் நடராஜர் பிடிக்கிறதுக்கு மாதிரி நான் படித்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த சிதம்பரம் தான். நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நான் கோயிலெலாம் போய் கையெடுத்து கும்பிட்றதை விட என் திரையரங்குங்களை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? திரையரங்குன்னா என்னோடய வாழ்க்கையில் கோயில். அந்த திரையரங்கு என்னோட கோயிலுங்க சொல்கிற மாதிரி நான் இது தோத்து தட்டில் எடுத்து சாதத்தை போட்டுட்டு அப்படி சாப்பிட போல ஒவ்வொரு பருக்கையில் ஒரு ரசிகனாக தான் சார் பார்ப்பேன். அந்த ரசிகன் தான் என்னை இன்றைக்கி நிற்க வச்சுருக்கான். அந்த ரசிகன் இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் டிஆர் டாக்கீஸ்ன்னு வச்சேன். ஏன் தெரியுமா? நான் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் அடிமட்டத்தில் தர டிக்கெட்டில் உட்காந்து படம் பார்த்து ரசித்து, ரஜினியா விசில் அடிச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் கமலா விசில் அடித்து ரசித்து படம் பார்த்துட்டு வந்தேன்னா அதில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இது மட்டும் இந்த பதிவை நம்ம செல்லுமணி சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு கதாநாயகி பாராட்டு விழானா எந்த கதாநாயகன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் பேசினேன் என்னையா, என் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிருள்ள ஒரு உயிர் கொடுத்த ஒரு நளினி. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? நளினி பேசணுன்னு என்னால் தாங்க முடியல. என்னன்னு கேட்டால், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, என் படத்தில் நடித்த எல்லா கதாநாயகியும் எல்லாரும், அது ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்னோட கேரக்டர் நடித்து கொடுத்த சரிதாவாக இருக்கட்டும், எந்த நாயகியும், அது நளினியாக இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில் என் படத்தில் நடித்ததை விட நிஜ வாழ்க்கையில் அவங்க நல்லா இருக்கணும். ரோஜா செல்லமணி நல்லா நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர். அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில் ரோஜா இல்லாட்டா கூட அப்படியே நல்லா இருக்கட்டும் ராஜா. அதனால தான் போய் ரோஜாவுடைய அந்த பாராட்டு வீடாக போய் பேசுகிறேன். பாரியா, எனக்கு நடிக்க தெரியாதியா, தரையில் நடிக்க தெரியாது, திரையில் மட்டும்தான். இப்படி ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரம் நடிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய படத்தில் நடித்த நான் ஆக்டர்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு என் தங்கை கல்யாணி படத்தில் ஒரு பெல் திருடுற சின்ன தான் வந்தார் வடிவேலு. எனக்கு வடிவேலுன்னா பிடிக்குங்க. வடிவேலு நான் ஃபஸ்ட்டு ஷாட்டில் நடிக்க வச்சேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த பையன் நன்றியோடு என்னை நினைவு கூறக்கூடிய வடிவேலு. காதல் சுகுமாருக்கு என் மேலே ஒரு தாளாத காதல்ங்கிற அளவுக்கு என் மேலே பற்றா இருக்கான். ஒரு ராவணனா என்னை எஸ்டிஆர்னா டிஆர்னா உயிரை விடுறான். என்ன விரும்புகிறவங்கள நான் விரும்புவேன், என்னை நம்புகிறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இந்த படம் கூட நான் யார் தலையிலையும் கட்டலை சார். தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர்ஸ் சார். அங்கே கவனிங்க, இந்த தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர்ஸ் நான் மட்டும் நிற்கல. இப்போ சிட்டி என்எஸ்சி நான் ரிலீஸ் பண்ணுறேன். என் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஸ்ரீராமுக்கு கூட நான் நிற்கிறேன். என் ஃப்ரெண்டு தங்கராஜ்
என்னால் வர முடியுமோ முடியாதோ, நான் ஸ்ரீராம் அனுப்புகிறேன், நான் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன். என் நண்பன் தனம் பிக்சர்ஸ் படூர் ரமேஷ் செங்கல்பட்டு அந்த ஏரியாவுக்கு, அதே மாதிரி நார்த்து சவுத்து, அதாவது நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுக்கு சீனு எனக்காக வந்து இது பண்ணுறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர், என் தஞ்சை சீனியார் தஞ்சை மாவட்டத்தில் என் நண்பன் தஞ்சை ராமதாஸ், இந்த படத்துக்கு நீங்கள் சிம்பு சீனியார்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கூட நிப்பொன்னு. அதே மாதிரி அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா, அங்கே இருக்கக்கூடிய மோகன், அங்கே இருக்கக்கூடிய சேலம் நாராயண, எல்லாத்துக்கும் மேலே சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு, என்னால் உருவாக்கப்பட்ட அன்பரசு, இவங்கெல்லாம் நின்று சிம்பு சீனியார்ஸ் ரிலீஸு. கோயம்புத்தூரில் எடுத்தால் என் இணைய நண்பன் சார்லஸ், என்னோட நிழலு, என்னுடைய அன்பு தம்பி அங்கே கோவை அங்கே என்னுடைய இணைய நண்பன் நம்முடைய காஸ்மோஸ் சிவகுமார், அவரு எனக்கு கை கொடுக்குறாரு. மதுரையில் எடுத்துக்கிட்டா திருப்பதி பிக்சர்ஸு, நம்மளோட பரமக்குடி தியேட்டர் ஓனர் அந்த சேகர் என்ற அந்த விவேகானந்தன், அவங்க மூலமாக மதுரையில் ரிலீஸ் பண்ணுறேன். டிகே எடுத்துக்கிட்டாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா பிரதாப் ராஜா ஐயா. பெங்களூர் எடுத்தால் என்னுடைய இணைய நண்பன் செந்தில்குமார். நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். உலகம் முழுவதும் நான் விநியோகராக இருந்து இருக்கிறேன்னா எனக்கு பக்கபலமாக என்னுடைய நண்பர்கள் தான் என்னை தூக்கி நிறுத்துறாங்க. என்னுடைய இந்த படத்துக்காக அத்தனை, இப்போ ஜெய்வி பிலிம்ஸ் சேகரா வந்து பேசுவார், சேலத்தில் பிரபாகரனா, அத்தனை பேரும், அதாவது அவங்களெல்லாம் நான் மீடியேட்டர்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய நலம் விரும்பிகள். இதெல்லாம் எதுக்காக சொல்ல, இந்த படம் நான் வந்து எல்லாரும் இப்போ அந்த பழைய படத்தோட கதையெல்லாம் சொன்னாங்க சார். 38 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் சார். ரீ ரெக்கார்டிங் ப்ளஸ் ரெக்கார்டிங் 4 தர படத்தை மாற்றி 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 கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கியிருக்கேன் சார். இந்த படத்தை ஒரு ரீ ரிலீஸ் படத்தில் இப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் மீடியா தான். நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது சும்மா அல்வா கிடையாது. நீங்கள் என்ன கேட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், இவ்வளோ வெரைட்டி தெரியுமா? ஒரே விஷயத்தை போயிடுச்சுன்னா எத்தனை மீடியாவில் அதை போட முடியும்? ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நின்று பேசுகிற உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏயா செல்லுமணியை சிரிக்க வைக்கிறேன்னு வேற யாரையும் என்ன சிரிக்க வைக்க முடியாது. செல்லுமணி ரோஜா சிரிக்க வைக்கலாம், நான் சிரிக்க வைக்கிறேன்னு. ஆனால் ரோஜாவை பார்த்த ஒரு சிரிப்பு வேற. அது வந்து அது காதல் புன்னகை, அது ஒரு செம்பருத்தி புன்னகை. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிப்பு இந்த திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் வந்து அவ்வளோ டென்ஷன் இருந்த மனுஷனை இன்னைக்கு நான் சிரிக்க வச்சதில் அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய நண்பன் விக்ரமனை சிரிக்க வச்சதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் ஒரு நல்ல பாசமான மனிதர். அவரோட மனைவி மேலே அவருக்கு அன்பும் அந்த காதலும், அவர் பையன் மேலே அவருக்கு இருக்குதுன்னா அற்புதமான மனிதன். இதில் ஏன்னா எனக்கு விக்ரம் ஏன் பிடிக்கும், நானும் தாடி அவரும் தாடி. டி ராஜேந்திரன் வரும் உனக்காக, ஏன்னா அது ஒரு பூவே உனக்காக. அது இருக்குது, அது ஒரு சூரிய வம்சம். அதனால தான் அவருக்கு பிடிச்சிருக்கு என் படத்தோட திரைப்பட அம்சம். இப்படி இப்படி பேசினா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். இவங்களுக்கு இது சார் இவ்வளோ மெட்டீரியல் போருமா, இந்த பழனிக்குமார் எல்லாரையும் சுற்றி கேட்டுக்க. இதுக்கு மேலே நான் பேசணும்னு வச்சுக்க, அடுத்த தடவை பேசுறதுக்கு மெட்டீரியல்னு நினைச்சிடாத. நான் எத்தனை மேடையில் பேசலாம், புதுசு புதுசாக பேசுவேன். ராதாரவி சொன்ன மாதிரி என்ன பாரு. எல்லாத்த விட என்னுடைய இன்னொன்று நல்லா எல்லாரும் டீ ராஜேந்திரன் கம்பெனி வந்து டீ கிடைக்கல காப்பி கிடைக்கல சொல்லக்கூடாது. நல்லா டீ சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிட்டீங்களா, வடை நான் சாயங்காலம் சாப்பிட்ருக்கணும் வடை. இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு விட. ஏன்னா அதை கூட அதில் கூட ஒரு வந்து விடுத்து ஒரு தமிழ் நடை. காரணம் டிஆர்எட் இருக்கிறது ஒரு தமிழ் மடை. இதுக்கு மேலே நான் விரிக்கிறதா இல்லை கடை. நன்றி, வணக்கம். பட்டுமா.